எந்த ஒரு அபத்தத்திற்கும் அனைத்தும் கர்த்தாக்கள் என்று அவர்கள் சொன்ன பதிலிலிருந்தே மக்கள் விளங்கியிருப்பார்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இந்த மௌலிது புத்தகங்கள் தீயிலிட்டு கொளுத்தப்படும். மக்கள் சத்தியத்தை விளங்கி அசத்தியத்தை விட்டும் நரகத்தின் கொள்ளை கட்டைகளாக ஆவலை விட்டும் சத்தியத்தின் வழிக்கு வருவார்கள் என்பதை இந்த விவாத சீடிகள் மக்களுக்கு மத்தியிலே நிரூபித்து காட்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சகோதரர் அவர்கள் அந்த தொகுப்புரையில முன்னுரையில சொல்லி காட்டினாங்க, யார் குர்ஆன் ஹதீஸை அதிகமா பயன்படுத்தினாங்க, யாரு குர்ஆன் வசனத்தை அதிகமா படுத்தினாங்க என்பதை நீங்க ஒப்பிட்டு பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தான் நிறைய ஆதாரங்களை எடுத்து வச்சிருந்தாங்க. நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், வாதங்களில் நீங்க பார்க்கும் போது அந்த குர்ஆனுடைய வசனத்துக்கும் இதுக்கும் ஹதீஸுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்பதை பாருங்க. வரும் ஹதீஸ் என்றா நானும் புகாரிய வருது 7000 ஹதீஸை நாம் பாட்டு படிச்சு விட்டு போகலாம். அந்த ஹதீஸுக்கு நான் இந்த நீங்க சொல்லக்கூடிய வாதத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதாங்கிறது சொல்லணும். அதுல ஒண்ணு சொன்னாரு, 1000 முறை அழைத்தால் என்ன நான் உடனே உங்களுக்கு விரைவாக பதிலளிப்பேன் அப்படின்னு இருக்கு. இதுக்கு பதில் சொல்றாரு, புது ஊனி அஸ்தஜிப்லக்கும், என்னை அழைங்கள் நான் உங்களுக்கு பதிலளிக்கணும் அல்லாஹ் சொல்றான். அப்ப கூப்பிடுங்க, அல்லாஹ் நேரா பதிலளிச்சாதான் நாங்க ஒத்துக்குருவோம் அப்படின்னு ஒரு ஆதாரத்தை காட்டினார். இதுல இருந்து நீங்க விளங்கிருங்க, மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானியை எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு பாருங்க. கடவுள் இடத்தில் வச்சிருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய இடத்தில் வைத்து அல்லாஹ் எப்படியோ அதே மாதிரிதான் இவரு. கடவுள் சிரிக்கு வைக்கிறத சிரிக்கு வைக்கலங்கிறாங்களே, அவங்களுடைய வார்த்தைகளை தெளிவாக சொல்லி காட்ட அந்த அளவுல வச்சிருக்கிறோம். அதுக்கு நான் இது கேட்கிறேன், அல்லாஹ் தஆலா நீ அழைத்தால் நான் உனக்கு ஆஜராவன்னு சொல்லல. அதுல அதன் கீழே வருகிறது, யா ரசூல் ஆலம் அப்துல் காதர் அஸ்ஸுரா யா சய்யிதி வஹ்துர்னி யா மஹ்துத்தீன் அப்படின்ற வாசத்தை ஆஜராகுங்கள் எனக்கு அப்படின்னு இருக்கு. அங்க பதில் அளிப்பது மட்டுமல்ல, விரைவா பதில் அளிப்பாரா, எப்படி கேட்கணும், ஆஜராகுங்கள், நேரம் காட்சி அழியுங்கள் இருக்கு. அதைத்தான் நாங்க கேட்டோம். காட்சி அழியுங்கள் என்று எங்க இருக்கு? இவங்க எதை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் ஒரு நம்ம உதாரணத்துக்கு ஒரு கஞ்சாமஸ்தான் அவுலியா, அவர் 1000 முறை அழைத்தால் என்ன செய்வார், வந்து விடுவார், பதில் அளிப்பார். என்ன ஆதாரம்? புதுஊனி அஸ்தஜிப்லக்கும், அல்லாஹ் கேட்டா வந்துருவானா இப்படின்னு ஒரு கஞ்சாமஸ்தான் அவுலியான்னு சொல்லிட்டு ஒரு கள்ளப்பைய சொன்னான்னு சொன்னா இது ஆதாரமா காட்ட மாட்டானா? இதே மாதிரி 1000 உதாரணங்கள் என்ன செய்யலாம். எவன் திருட்டு பயிலா இருக்கானோ அத்தனை பேருக்கு ஒரு கதையை எழுதி வச்சுக்கிட்டு எதை கேட்டாலும் இப்படி இருக்கிறதா அப்படின்னு என்ன செய்யலாம் சொல்லலாம். அதே மாதிரி காற்றை வசப்படுத்தி அந்த இது கேட்டோம், ஒரு குருவி பறவை குஞ்சை போட்டு அவர் என்ன செஞ்சிருக்கிறார்னா, அங்க மஜ்லிஸ்ல அவர் உட்கார்ந்து இருக்கும் போது சத்தம் போட்டதுக்காக வேண்டி அதை கழுத்தை திருவினாரு. இது நியாயமா? இது அவுலியாக்கள் இப்படிதான் செய்வாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டா, காட்டை அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவளுக்கு வசப்படுத்தி கொடுக்கலையா? நான் கேட்ட கேள்வி என்ன, ஒரு அவுலியாவாக இருக்கக்கூடியவர் ஒரு பறவை குஞ்சு கொலை செய்யலாமா அப்படின்னு கேள்வி கேட்டா அங்க இருக்கு. அவருக்கு அதிகாரம் இருக்கா இல்லையாங்கிற அடுத்த தலைப்பு இருக்கு. அதுல வச்சு என்ன செய்வோம், நச்சு நான் அடிப்படாமோ அங்க அந்த இதுல என்ன செய்வோம் தெளிவாக நம்ம சொல்லுவோம். இங்க நாங்கள் கேட்ட கேள்வி என்னவென்று சொன்னா, அந்த பறவை குஞ்சியை கொலை செய்யற அளவுக்கு கொடூர மனம் பணப்படுத்தவரா இவரு அப்படின்னு கேள்வி கேட்டோம். என்ன செய்யற, அவர்கள் எந்த பதிலும் சொல்லவில்லை. அதே மாதிரி நிறைய அந்த அமீர் ஃபக்கீர் அப்படிங்கிறதுக்கு கணக்கு போட்டு காட்டாங்க. அமீர்ண்டா யாரு சிறந்தவர், ஃபக்கீர்ண்டா யாரு அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நம்ம சொன்ன அமீருக்கு ஒரு இந்த நம்பர் இருக்குது, ஃபக்கீருக்கு இந்த நம்பர் இருக்கு, அதனால அவர் உயர்ந்தவர் அவர் சொன்னாரு. இது இஸ்லாத்தில் இதற்கு ஆதாரம் இருக்குதா அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொன்னார்னா, ஆய்வுகள் மார்க்கம் இல்லை. ரொம்ப தெளிவா ஒத்துக்கிட்டார், ஆய்வுகள் மார்க்கம் கிடையாது. மௌலூதுல மார்க்கம் இல்லாத ஆய்வுலையும் தப்பு வரலாம். மிகப்பெரிய மகான் எந்த அளவுக்கு கடவுள் அளவுக்கு ஒத்துப்பட உதவுனை அசதிப்பது அளவுக்கு அல்லாவை எப்படி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நாங்க வச்சு பாக்குற ஆளுக்கு ஆய்வுல தப்பு வந்துச்சா? இந்த அப்ஜது கணக்குல இருந்து குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து எந்த குர்ஆன் வசனத்துல இருந்து காட்டுனீங்க, எந்த ஹதீஸ்ல இருந்து காட்டுனீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு 53 சொல்லிட்டு இதற்கு எதற்கு சம்பந்தம் இல்லாத ஒன்றை கொண்டு வந்து காட்டுனீங்க. இதற்கு அலிஃபுன்னா இத்தனை நம்பர், பாடா இத்தனை நம்பர், தாண்டா இத்தனை நம்பர் என்று காட்டி தந்தது யார், இப்படி சொன்னது யார் என்பதற்கு ஆதாரம் கேட்டோம். அதற்கும் என்ன செய்யல, அவர் காட்டவே இல்லை. அதற்கடுத்து இந்த வெற்றிலையில குழந்தைகள் பறவை குஞ்சியை கொண்டது, அதே மாதிரி ஹூரியன்களை சொன்னது, இப்படி வாதத்துல நிறைய விஷயங்கள் நம்ம கேட்ட வரிசையாக ஒவ்வொன்றுக்கும் என்ன கேள்வி கேட்டோம் சொன்னா, இதற்கு குர்ஆன் ஹதீஸில் இருந்து என்ன ஆதாரம், இதற்கு நேரடியாக நீங்கள் நிரூபியுங்கள் சொன்னா இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லாத ஹதீஸ்களை சொல்லியிருந்தாங்க. அதுல முக்கியமாக முஞ்சித கொண்டு வந்து காட்டினாங்க. முஞ்சித நம்ம கேட்டது வர சொன்னாங்க, நம்ம கேட்கவே இல்லை. நான் என்ன கேட்டேன்னா, அடுத்து அவர் பதிலுங்கிற வார்த்தைக்கு அவரு
பொருள் என்று காட்டும் போது அவங்க முதல்ல முஞ்சிதை எடுத்து காட்டினாங்க. நான் அதில் இருந்துதான் அதுல என்ன இருக்கு லித்புல் கபீரி அதையும் இருக்குன்னு காட்டினேன். அதற்கடுத்து என்ன கேட்டா சபியத்துக்கு ஒரு வார்த்தை வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சபியத்து என்று சொன்னா அந்த முஞ்சிதை நீங்க சொன்னீங்களே அதுல என்ன அர்த்தம் காட்டுங்க மாட்டிக்கிறீங்கன்னு சொன்னேன். இதுவரையிலும் காட்டவே இல்லை. அவருடைய அந்த வாசகத்துக்கு என்ன பொருள் என்பதை நீங்கள் காட்டினீர்களே, ஆனால் அதுல எந்த அளவுக்கு இருக்கிறார்கள் என்பதை என்ன செஞ்சிட முடியும், நிரூபிக்க முடியும் என்பதையும் நாம் என்ன செஞ்சோம், கேட்டோம். அவர்கள் பதிலே சொல்லவில்லை. எதற்கெல்லாம் ஆயிரக்கணக்கான விஷயங்களை சொன்னோம். அதுல அந்த பெண்கள் இதுல வந்து சதிர் என்கிற வார்த்தைக்கு அகராதியில் அவங்க எடுத்துக்காட்டினாலும் அகராதியில நம்ம பதில் சொன்னோம். அதே மாதிரி அடுத்ததாக இன்னொன்று ஹதீஸிலிருந்து நசை என்ற ஹதீஸ் கிரந்தத்திலிருந்து சிறுமி என்பதற்கு நாம் ஆதாரம் காட்டினோம். அதற்கடுத்து அவர் போனது வந்து பெண் பார்க்கத்தான் போனார் அப்படிங்கிற முறிகள் உற்பத்தி என்ற வார்த்தைகளை நம்ம காட்டினோம். அதற்கடுத்ததாக ஹூரியன் என்பதை நாம் காட்டியிருக்கிறோம். அவர் அப்படி போனாலும் கூட குளத்திலேயா போனாரு, அங்க பார்த்து எத்து பார்த்தாலும் திரும்பி போக வேண்டியதானே, அங்க போய் ஏன் தடை விட்டார் என்பதற்கு அதற்கு என்ன ஹதீஸில் இருந்து ஆதாரம் என்று கேட்டோம். ஆனா எதற்கு ஆதாரம் காட்டல. அதற்கடுத்த இன்னொரு முக்கியமா இதை சொல்ல முடியும், நான் நிக்காக இல்லாத வழி இல்லாமல் திருமணம் முடிக்க கூடாதான்னு கேட்டாங்க. கயம் இல்லாத நான் எழுதி வச்சுதான் இருந்தேன். கயம் இல்லாத காரணத்தினால் என்ன செய்ய முடியல, நம்ம பதில் நாங்களும் வழக்கம் சொல்றோம், வழி இல்லாமல் திருமணம் முடிக்க கூடாதுதான். ஏன்னா திருமதியிலே இருக்குது ஐமா இம்ராத்தின் நகஹத் பிகைரி இத்னி வலிஹா ஃபனிகாஹா பாத்திலுன். திருமதியில 1021 நிக்காஹ் என்ற பாடத்துல பாபு மாஜா லா நிக்காஹ் இல்லா பி வலிங்கிறதுல தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியினுடைய அனுமதி இல்லாமல் செய்யப்படக்கூடிய நிக்காஹ் பாத்தில் ஆகும் அப்படின்னு தெளிவா இருக்காங்க. நாங்க அது உறுதியா தான் இருக்கிறோம். நேரங்கள் வந்து குறைவாக இருப்பதற்கான சொல்ல நம்ம பதிலே சொல்லவில்லை என்று சொல்றாங்க. நம்ம அந்த கருத்துல இருக்கிறோம். அதை நம்ம தெளிவாக என்ன செய்யறோம், உங்களிடத்துல நாம் சொல்லி காட்டுறோம். அப்புறம் இதுல வந்து ஒண்ணு சொன்னாங்க, இந்த அல்லாஹ்வை அழைத்தா வந்துருவான், அதே மாதிரி அல்லாஹ்வை அழைத்தா வருவான், அந்த மாதிரி மொய்தீன் அழைத்தா வருவாருன்னாங்க. அல்லாஹ் ஒரு மொய்தீன் ஒன்னா, அல்லாஹ்வோட இணை வைக்கிறீங்களா நீங்க? அப்புறம் அல்லாஹ் இதே மாதிரி ஒரு காபீர் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கறான்னு வச்சுக்கிறீங்க, அல்லாஹ் வந்து காட்ட முடியுமா அப்படின்னு அந்த மாதிரி நீங்க செய்யற மாதிரி அல்லாஹ் காபீர் வந்து கேட்டா நீங்க பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. எங்களுக்கு பதில் சொல்ல முடியும். அல்லாஹ்வுடைய அருளால எங்களுக்கு அந்த அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான், உதவி செய்தும் இருக்கிறான். நாங்க எங்களால் காட்ட முடியும், நிரூபிக்க முடியும். அல்லாஹ்வை அழைத்தால் அல்லாஹ் பதில் சொல்வான் என்பதை நாங்கள் ஆதாரத்தோடு தர்க்க ரீதியாகவும் நான் நிரூபிக்க முடியும், நிரூபித்து காட்டிக் கொண்டும் இருக்கோம். அடுத்தது இது வந்து அப்புறம் என்ன சொன்னாங்க, ஆனா நீங்க அல்லாஹ் மறுத்துருவீங்களா அப்படின்னா, அல்லாஹ் நீங்க மறுத்தீங்கன்னா நீங்க முர்த்ததாகிடுவீங்க, காபிராகிடுவீங்க, உங்களை அப்புறம் வெட்டி கொலை வேணும். அதனால குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டுதான் நீங்க நம்பணும், நானும் நம்பணும். ஒரு காபிருக்கு நமக்கு இடையில விவாதம் நடக்கல, நம்ம முஸ்லிம்களுக்கு இடையில நடக்குது. நம்ம ரெண்டும் குர்ஆனையும் ஹதீஸையும் வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறோம். அழைத்தால் வருவார்கள் அப்படிங்கிறத குர்ஆனையும் ஹதீஸையும் வைத்து நிரூபிக்க வேண்டும், அல்லது நேரடியாக நிரூபித்து காட்ட வேண்டும். நம்ம கேட்கிறோம், நீங்க அல்லாஹ்வை கொண்டு போய் நீங்க ஒப்பிட்டு காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இதுதான் நீங்க படிக்கிற லட்சணமா? இதுதான் நீங்க நம்பிக்கை கொடுக்கிற லட்சணமா? இதுதான் அல்லாஹ்வையும் ரசூலையும் நீங்க நம்புற விதமா? இப்படிதான் ஒரு மூமின் நம்புவானா? அப்புறம் அல்லாஹ் வருவான், அல்லாஹ் பதில் சொல்வான் என்பதை நாங்களும் நம்புகிறோம், நீங்களும் நம்புகிறீங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா மொய்யின் வரமாட்டாருங்கிறத நாங்க நம்புறோம், நீங்க வருவாருன்னு நம்புறீங்க. அப்ப நிரூபிக்க வேண்டிய கடமை உங்க மேல இருக்குது, அதை நீங்க நிரூபிங்கன்னு சொல்றோம். வருவாரு நாங்க வரமாட்டார், இது குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரண், இது பொய். அவர் சொன்னாங்க, நீங்க அவர் பேர்ல இருக்கீங்க, நாங்க பொய்யா நீங்க சொல்றீங்க, நாங்க சொல்றோம். இல்ல இல்ல உண்மைதான், கூப்பிட்டா வந்துருவாருன்னு சொன்னா நீங்க குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து காட்டணும், அல்லது வரவைத்து காட்டணும். அல்லாஹ்வின் ஆணையாக கியாமத் நாள் வரை உங்களால் அதான் செய்யவே முடியாது, செய்யவே முடியாது. ஒரு ஆதாரத்துல தர்றேன், அவர் உள்ள வந்தாருன்னா உள்ளுக்கு வர முடியாது, ஒப்பந்தமே இருந்தா உள்ளுக்கு யாரும் வரக்கூடாது, உள்ளே வர முடியாது. ஆனா அல்லாஹ்வின் ஆணையாக உள்ள அவைக்குள்ள வரவே முடியாது. இந்த ரூம்குள்ள உட்காந்து கத்துன்னு கத்துனாலும் இந்த அவைக்குள்ள வர முடியாது. வந்தாண்டா ஒப்பந்தத்தை நம்ம வெளியே அனுப்பிடுவோம். மொய்தீனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒப்பந்தத்தை மீறா வெளியே தான். சரி, அடுத்தது இந்த பொய்க்கு உதாரணம் நிறைய சொல்லணுமா? அவங்களே அவங்க வாயிலே ஒத்துக்கிட்டாங்க. பொய்க்கு என்ன சொன்னா அவங்க சொன்னாங்க, நம்ம சொன்னதே அவங்க எடுத்து வச்சாங்க. நம்ம சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் காலத்திலேயே மௌலூத் இருந்தது. மௌலூத் எப்ப இருந்தா ரசூலுல்லாஹ் காலத்திலேயே இருந்தோம். ஆனா அவங்க மௌலூத் கிதாபுல இருந்து நாங்க படிச்சோம், ஒரு சுல்தான் இருந்தாரு. அப்ப நீங்க சொல்றது உண்மையா? நீங்க நம்பக்கூடிய மௌலூத் உண்மையா? நீங்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் உண்மையாக இருந்தால், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் இருக்கக்கூடிய செய்தி உண்மையாக இருந்தால் உங்க மௌலூத் புத்தகம் பொய்யாயிருச்ச. நாங்க நாங்க ஆதாரம் சொல்றதுக்கு நீங்களே முந்திக்கிட்டு சொல்றீங்க, முந்திரி கொட்ட மாதிரி முந்தி சொல்றீங்க. ஆக மொத்தம் இந்த மௌலூத் ஓதலாமா என்ற தலைப்பிலே தமிழகத்தில் சில முஸ்லிம்களால் புனிதமாக கருதப்பட்டு வரும் அந்த மௌலூதுகளில்
மார்க்கத்திற்கு விரோதமான கருத்துகளும் பொய்களும் உள்ளன என்பதை நாங்கள் அழுத்தம் திருத்தமாக நிரூபித்துவிட்டோம். இதை வணக்கமாக கருதி ஓதுவது குற்றம் என்பதை நிரூபித்துவிட்டோம். எப்ப நிரூபித்தோம்? இந்த கொள்ளை அடிக்கிறவனை வச்சு அரபில பாடுறது, அப்புறம் இந்த தடை ஓதுறது, இதெல்லாம் அரபில பாடுறது